தொழில் தேவையில்லாத இன்னொரு ஒரு பொருளை கலப்படம் செய்வது மிகப்பெரிய குற்றம். மிகப்பெரிய குற்றம் கலப்படம் எல்லா துறைகளிலும் குற்றம். ஆள் மாறாட்டம் மாதிரி பொருள் மாறாட்டம் செய்வது அதான் கலப்படம். ஆகவே அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை பொருட்டாக கொண்டு பிரார்த்தனை செய்வது ஷிர்க், வடிகட்டிய ஷிர்க். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. இறைவா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபியுடைய தோழராக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கலீஃபாக்களில் இரண்டாவது கலீஃபாவாக இருக்கிறார். அவர் பெரியாள். அவரை பொருட்டாக கொண்டு அவருடைய மதிப்பை எடுத்து சொல்லி, நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் எனக்கு தா என்று கேட்டால் நம்முடைய ஈமானில் நாம் ஷிர்க் வைத்து விட்டோம். இறந்து போற யாரையும் நாம் நிச்சயமாக வாழ்ந்திருக்கிறவருடைய உதவியை பெறலாம். வாழ்ந்திருக்கிற ஒரு பெரியவர் துஆ செய்ய என்று சொல்லலாம். வாழ்ந்திருக்கிற ஒரு பெரியவர் ஈமான்தாரி நல்ல மனிதர் அவரிடத்திலே அணுகி, பெரியவரே நான் பாவியா இருக்கிறேன், நீங்க துஆ செய்யுங்க, எனக்கு நான் பாவத்திலிருந்து மீட்சி பெறுவதற்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னா அவர் துஆ செஞ்சாருன்னா அது அனுமதி உண்டு. வாழ்ந்திருக்கிற யாரை அணுகியும் பிரார்த்தனை வேண்டலாம். இறந்து போற யாருடைய பொருட்டையும் யாருடைய மரியாதையும் கௌரவத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி பிரார்த்தனை செய்வது தவறான வசீலா, அனுமதிக்கப்படாத வசீலா, நம்மை ஷிர்கில் கொண்டு சேர்க்கிற வசீலா. வானத்திலிருந்து கீழே வீழ்ந்து பிணமாக கிடக்கிறானே செத்தவன், பிணம், நாற்றம் அடிக்கிற பிணம், அவன் தான் முஷ்ரிக். அவனை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உமை யுஷ்ரிக் பில்லாஹ் கஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமாய்ங்கறான். அந்த நிலையில் யாரும் நம்முடைய ஈமானை நாம் கலப்படமாக்கி விடக்கூடாது. குகையில் சிக்கிய மூவர்களை பற்றிய தகவல்களை ஆலிம்கள் பல தடவை சொல்லியிருப்பாங்க. குகையில் மூவர்கள் சிக்கிறார்கள் பனு இஸ்ராயேலுடைய காலத்தில். ஒவ்வொருத்தரும் துஆ செய்றார். குகையினுடைய பெரிய உருண்டு வந்த அந்த பாறை கல் ஒரு குகை வாசலை உருண்டு வந்து அடைச்சிருச்சு. மூவர்கள் அடைபட்டிருக்கு. அவர்கள் மூவர்களால் இந்த பெரிய பாறாங்கல்லை நகர்க்க முடியுமா? அதை அப்புறப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. என்ன செய்வது? உள்ளே அகப்பட்டுக் கொண்டார்கள் குகை வாசலில். ஒவ்வொருத்தரா பிரார்த்தனை செய்றாங்க. நான் இந்த கிஸ்ஸாவை சொல்வதற்கு நோக்கம் அல்ல, நான் சொல்லுவதற்கு எவிடன்ஸ். இந்த கிஸ்ஸாவில் பனி இஸ்ராயேலுடைய காலத்தில் நடைபெற்ற இந்த சரித்திரத்தில் ஏராளம் படிப்புகள். ஒருத்தர், இறைவா 3 நபர்களும் 3 அமல்களை சொல்லுகிறார்கள். அதுல ஒருத்தர், இறைவா நான் என்னுடைய அப்பா தூங்கியே கிடந்தார், என்னைக்கு அவருக்கு நான் உணவளிப்பது பழக்கம். ஒரு நாளைக்கு வந்தா தூங்கிட்டாரு. அவர் தூக்கத்திலிருந்து எழுவது வரையில் நான் காத்து நின்று, ஏன்னா அவர் தூக்கத்திலிருந்து எழுந்தது பிறகு அவருக்கு உணவளித்தது பிறகு நான் சாப்பிட்டேன் என்பதை எடுத்து சொன்னார். குகை வாசலுடைய ஒரு பகுதி திறக்கிறது என்பதை நாம் ஹதீஸிலிருந்து புகாரி முஸ்லிம் இருந்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொரு முஸ்லிம் ஒரு மூமின், இறைவா என்னை ஒரு பெண் தவறான தொடர்புக்கு அழைத்தால் நான் மறுத்தேன், உனக்காகத்தான் அதை செய்திருக்கிறேன், ஆகவே நான் உனக்காக செய்த அமலுக்காக என்னை விடுவித்து விடு என்று இன்னொரு காரணத்தை சொல்லுகிறான். நான் இங்க எதுக்கு சொல்கிறேன்னா, அவரவர் செய்த நல்ல அமல்களை எடுத்து சொல்லி பிரார்த்தனை செய்த போது குகை வாயில் திறக்கிறது, பாறை அகன்று கொடுக்கிறது. 1000 பேரால் நகர்த்த முடியாத பாறை கடைசியில் திறந்து ஈடேற்றம் பெறுகிறார்கள். இது நமக்கு பெரிய சான்று. நம்முடைய அமல்களை எடுத்து சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், நம்முடைய நன்னடத்தைகளை நல்லொழுக்கங்களை நாம் செய்த சாதனைகளை சமுதாய சாதனைகளை, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாதனை இருக்கும். ஒருத்தர் தொழுகையில் நிறைய தொழுதிருப்பார், ஒருத்தர் நிறைய தர்மம் செய்திருப்பார், ஒருத்தர் ஒன்றுக்கு அதிகமான ஹஜ் செய்திருப்பார், ஒருத்தர் நிறைய நோன்பு லைலத்துல் கத்ரை அடைகிற அளவுக்கு முயன்றிருப்பார். எல்லாருமே அமல்கள் தான். இந்த அமல்களை காரணமாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் எதை வேண்டுமா கேட்கலாம், அல்லாஹ் அங்கீகரிப்பார். ஆகவே இறைவனை அணுகுவதற்கு, இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு யாருடைய துணையும் தேவையில்லை, யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை, பரிந்துரையும் தேவையில்லை. எந்த அவுலியாவாலும் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு துஸ்மியல் மௌத்தா என்ன அவுலியா, அவர் கபர்ல இருக்கிற கபர் வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்னங்க சக்தி? ஒரு சக்தியுமே இல்லை. நபியை தாங்களால் இறந்து போனவர்களை கேட்பிக்க முடியாது, இறந்து போனவர்களிடத்தில் தாங்கள் உரையாடினாலே கேட்க மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இறை தூதரால் இறந்து போனவர்களிடத்தில் உரையாட முடியாது என்றால் நாம் ஏமாத்திரம். நாம் யாரு? நம்ம எத்தனை பேர் எவ்வளவு பெரிய பாவத்தில் எல்லாம் மூழ்கி கிடக்கிறோம். நமக்கு நிச்சயமாக ஏராள பாவங்கள் மூழ்கி கிடக்கிறதுனால அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். நேரடியாகவே பிரார்த்தனை, உதூனி அஸ்தஜிப் லக்கும், என்ன கூப்பிடுங்க நான் தரேன்.
எங்கேயும் யாருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்காதீர்கள். யாரும் ஒத்துழைப்பாக பரிந்துரைப்பான்னு போகாதீங்க. கபர்ல இறந்து கிடக்கிறவர்கிட்ட போய் நாம் கேட்டால் வேண்டினால் அவருக்கு என்ன தெரியும்? அவரால் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் வாழ்ந்திருப்பவர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. கபர் அத்தனை வரை இறந்தவர்கள். அல் அம்பியாவோ அஹ்யாவு குபூரிஹிம் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. நபிமார்கள் மட்டுமே கபர்ல உயிர் வாழ்கிறார்கள். மீது எல்லாரும் கபர்ல கேள்விகளுக்கு பிறகு அவர்கள் உயிர் வாழ்வது இல்லை. நபிமார்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு, உயிர் வாழ்கிறார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அதை நம்புவோம். அது இன்னொரு வாழ்க்கை. கபர் வாழ்க்கை என்பது இன்னொரு வாழ்க்கை. நம்முடைய குறுகிய கால வாழ்க்கை 60, 70, 80 கால வாழ்க்கை. அதற்கு பிறகு நாம் எல்லாரும் மண்ணறையில் போக இருக்கிறோம். எத்தனை பெரிய பங்காக்களை ஊழல் கட்டி வைத்தாலும் சரி, எத்தனை பெரிய பவுன்ஸ்களை இங்கே மாதம் சம்பாதித்தாலும் சரி, எல்லாரும் மண்ணு கடையில போறோம். என்ன கொண்டு போறோம்? கொண்டு போறதில்லை. ஆகவே இருக்கிற காலத்துல நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருக்கிற காலத்தில் நம்முடைய ஈமானை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கையை நாம் தூய்மையான நம்பிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை தான் நமக்கு ஈடேற்றம் தர முடியும். வேறு எதுவும் ஈடேற்றம் தராது. அல்லாஹுவை நம்புகிறவன், இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்கிறவருக்கு கண்டிப்பாக ஈடேற்றம். அவர் செய்த தவறுகளுக்கு சில காலங்கள் அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நரகத்தில் போட்டு தண்டித்து விட்டு நிரந்தர சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். இறை நம்பிக்கையில் பழுது ஏற்பட்டு விட்டால் அந்த நிரந்தர சொர்க்கம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பதை பல ஹதீசுகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசீலாவை நாம் இந்த ரீதியில் புரிய வேண்டும். வசீலா தேடுவது என்று சொன்னால் வாழ்ந்திருக்கிற நல்ல மனிதர்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுவது, ஆமாலு சாலிஹாத்துகள் நாம் செய்த அமல்களுடைய உதவியால் பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்வுடைய தன்மைகளை தகுதிகளை எடுத்து சொல்லி அவரிடத்திலே வேண்டுதல் செய்வது, அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வது. இது அனுமதிக்கப்பட்ட பிரார்த்தனைகள். குர்ஆனின் பொருட்டால் இறைவா வழங்கிவிடு என்று சொல்லலாமா? குர்ஆனை நான் ஓதி இருக்கிறேன் இறைவா. குர்ஆனை ரமலானில் 4 குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். குர்ஆனுடைய பொருட்டால், குர்ஆனுடைய காரணத்தால், குர்ஆனுடைய துணையால் என்னுடைய பாவங்களை மன்னித்துவிடு என்று சொல்லலாமா? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், சிஃபத். கலாமுல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய தன்மைகள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமா இருக்கிறனால அல்லாஹ்வுடைய தன்மையை கொண்டு பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு அனுமதி உண்டு. அல்லாஹ்வுடைய தன்மையை தகுதியை எடுத்து சொல்லி பிரார்த்தனை செய்வதற்கு, அதை பொருட்டாக கொண்டு பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு அனுமதி உண்டு. அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். கஃபார் என்றால் பாவங்களை மன்னிப்பது. கஃபூர் என்று வருகிறது, கஃபார் என்று வருகிறது, ரஹீம் என்று வருகிறது, ரஹ்மான் என்று வருகிறது. ஆகவே கஃபார், ஹாலிக், ராசிக், ரஸாக் என்று வருகிறது, ராசிக் என்று அல்லாஹ்வுடைய ரிஸ்க். நமக்கு வாழ்வாதாரம் தேவைப்படுகிறது. நாம் வறுமையில் வாழ்கிறோம், நம்முடைய குடும்பம் வறுமையில் இருக்கிறது, எனக்கு போய் வாழ்வாதாரம் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருட்பேர் நமக்கு தேவைப்படுகிறது என்றால், இறைவா நீதான் வாழ்வாதாரம் அளிப்பவன், நீ ராசிக், நீ ரஸாக், நான் ரஸாக்காக இருக்கக்கூடிய உன்னுடைய அடிமைகள் தான் நான். ஆகவே நீ ராசிக்காக இருக்கிறாய், ரஸாக்காக இருக்கிறாய், எனக்கு வாழ்வாதாரம் வழங்கிவிடு, எனக்கு அதன் பொருட்டால் வாழ்வாதாரத்தை தாய் என்று பிரார்த்தனை செய்ய. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, தகுதிகளை, தன்மைகளை எடுத்து சொல்லி அதை பொருட்டாக கொண்டு அதை காரணமாக காட்டி பிரார்த்தனை செய்யலாம். வேறு வழிகளில் எதை கொண்டு பிரார்த்தனை செய்தாலும், சூரியனை காட்டினாலும், சந்திரனை காட்டினாலும், அவுலியாவை காட்டினாலும், பெரிய நாதாவை காட்டினாலும், அல்லது பீரை காட்டினாலும், முரீதை காட்டினாலும், இமாமை காட்டினாலும், சஹாபியை காட்டினாலும், அவருடைய பெயரை எடுத்து சொன்னாலும், அப்படியெல்லாம் செய்து சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அவைகள் நம்மை ஷிர்கில் கொண்டு சேர்த்து வரும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆகவே ஷிர்கை தெரிந்து இருக்க வேண்டும். ஷிர்க் என்ன என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை கண்டிப்பா நாம் தெரியணும். என்ன வஜ்னுபுனி வபனியா நஅபுதுல் அஸ்லாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. வஜ்னுபுனி வபனியா நஅபுதுல் அஸ்லாம், இறைவா என்னை நீ காப்பாற்று. யார்? இறை தூதர், தௌஹீதுடைய தந்தையாக வர்ணிக்கப்படுகிறார். தௌஹீதை உலகத்தில் அறிமுகப்படுத்துகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தௌஹீதை, உண்மையான தௌஹீதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரியனை வழிபட்டு, சந்திரனை வழிபட்டு, நட்சத்திரங்களை வழிபட்டு, இவர்களெல்லாம் வழிபாடுகளுக்குரிய தெய்வங்களா ஆக முடியாது என்பதை சமூகத்தில் உணர்த்தி, அப்பாவை வெறுத்து, அப்பா பெரிய ஒரு பூசாரி,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பெரிய பூசாரி. அந்த பூசாரியுடைய இல்லத்தில் பிறக்கிறார். அவருடைய வேலை என்ன? சிலைகளை செய்து விற்பனை செய்வது. ஆகவே சிலைகளை செய்து விற்பனை செய்கிற குடியில் ஒரு இல்லத்தில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுடைய சிகரத்தில் சென்று கடைசியில் அவருடைய பிரார்த்தனையில் ஒன்று வஜ்ருபுனி வபரி அன் அப்துல் அஸ்ஸலாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உருவச்சிலைகள் வணங்குவதிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக, காப்பாற்றுவாயா என்று பிரார்த்தனை செய்கிறார். உருவ வழிபாடை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார் இப்ராஹிம். தௌஹீதுடைய தந்தையாக இருக்கிற இறைவனுடைய தேசத்தை பெற்ற ஹலீலுல்லாவாக வரலாற்றில் குர்ஆனில் அறிமுகப்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவச்சிலை உருவ வழிபாட்டை விட்டு இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார் என்றால் நாம் எத்தனை தடவை பாதுகாப்பு தேட வேண்டும்? பல சந்தர்ப்பங்களில் நாம் பாதுகாப்பு தேடி ஆக வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இன்றைய தினம் சற்று முன்கூட்டியே இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இங்கே இன்றைய தினம் வேறொரு சப்ஜெக்டை சொல்லலாம் என்று வந்தேன். நேற்றைய சப்ஜெக்டுடைய சில தகவல்கள் எஞ்சி இருந்ததனால் அதை இன்று நிறைவு செய்திருக்கிறேன். நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் இன்னொரு தலைப்புக்கு வருவோம். நாம் நம்முடைய இந்த ரமலானில் திருந்தி வாழ்கிறவர்களாக மாற வேண்டும். வழிபாடுகளின் வசந்த காலமாக இருக்கின்ற ரமலான் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் நாம் இறை வழியில் திரும்பிவிட வேண்டும். திருந்தி வாழுகின்ற ஒரு உறுதியை நாம் எடுக்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புரிதல்களாக, பாவக்கரைகள் கழுகி களையப்பட்ட சுத்தமானவர்களாக இந்த ரமலான் நாம் மாற வேண்டும். அதற்கு ரமலான் நமக்கு வகை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ரீதியில், அப்படிப்பட்ட நிலைமையில் ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்மை விட்டு ரமலான் நம்ம இடத்துல வந்து 8 நாள் ஆயிடுச்சு. 9 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 9 எஞ்சி இருக்கக்கூடிய 21 நாளோ 20 நாளோ தெரியல. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் 9 மணித்துளிகள் போனதை போல போயிடும். அதற்கு முன்னால் எந்த அளவுக்கு சாதனைகளை நாம் படைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வழிபாடுகளை கூடுதலாக செய்ய முடியுமோ, குர்ஆன் ஓதி தொழுகைகள் நடத்தி பிரார்த்தனை செய்து இஸ்திக்ஃபார் பண்ணி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹி என்று நபிகள் நாயகம் ஒரு நாளைக்கு 100 தடவை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹி 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். பாவ மன்னிப்பு கோரிக்கை வைக்கிறார்கள். நாம் எத்தனை தடவை வைக்கணும்? அவர்கள் 100 தடவை அல்ல 1,00,000 தடவை சொன்னா கூட குறையும். 1 கோடி தடவை செய்ய முடியாது. அதனால ராத்திரியும் பகலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிக்கையை கேட்கிற நல்ல சந்தர்ப்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நோன்பாளியுடைய பிரார்த்தனைகள் தட்டப்பட மாட்டாது, அது அங்கீகாரம் பெறாமல் போகாது என்று நேற்றைய தினம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன். ஆகவே துஆ செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம், இறைவழியில் அள்ளி அள்ளி வணங்குவோம், குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், தொழுகைகளை நிறைவேற்றுவோம். காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன், அல்லாஹ்வை நம்பியதற்காக பள்ளிவாசல் வந்து தொழுதார் அல்லது வீட்டிலே இருந்து தொழுதார். இஹ்திசாபன் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு என்ற முழு இறை நம்பிக்கையோடு தொழுகிறார் என்றால் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅஹர், அவருக்கு முந்தைய காலங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று இறைத்தூதர் நமக்கு உத்தரவாதம் தருகிறார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற காலம், அந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ரமலானை நாம் அடைய, பெற, செயல்பட முயற்சிப்போமாக. நம்முடைய முயற்சிகளை இறைவன் அங்கீகரிப்பாரா என்று கூறி நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.